இந்த வசனங்கள். And I believe that these words today are for our church. லூக்காவில் 13வது அதிகாரம் 1-9 குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். The book of Luke chapter 13 verses 6 to 9. இதில் நாம் எல்லாரும் சேர்ந்து படித்தது 6 முதல் 9 வசனங்களை படித்தோம். See, we all together read verses 6 to 9. நீங்கள் நல்ல வேதத்தை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கதை மூலமாய் ஒரு ஓமை மூலமாய் சொல்லுகிறதை அவர் வைத்திருந்தார். See, if you meticulously assess the Bible and the words in the Gospels, the Lord always uses a parable when he speaks to his disciples. ஆனா அந்த ஓமைகள் பாத்தீங்க அப்படினா மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கூட இருக்கும். Though they were parables, the Lord chose to deliver it in such a simple and understandable way. அன்றாடம் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை வைத்து ஒரு ஓமையாக எடுத்து விளக்குவார். The Lord used to take the day-to-day happenings in common life and use that as a parable to explain it to the people. அப்படிதான் இந்த ஓமையும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். It is under the same way that even this parable in Luke chapter 13 the Lord uses. அதாவது லூக்கா 13வது அதிகாரத்திலே முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. See, the first verse in Luke chapter 13 goes thus. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். There was present at that season some that told him, the Galileans, whose blood Pilate had mingled with their sacrifices. இரண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லாரை பார்க்கலும் அந்த கலிலேயர்களை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? And verses 2 says, and Jesus answered unto them, suppose ye that those Galileans were sinners above all the rest, because they suffered such things. நாலாவது வசனம் இப்படி சொல்கிறது. சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரை பார்க்கலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? And verses 4 says, and those 18 upon whom the tower of Siloam fell and slew them, think ye that they were sinners above all men that dwelt in Jerusalem? ஒரு ஜனங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இயேசுகிட்ட சொல்றாங்க. See, the people bring a message to the Lord Jesus Christ. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உத்தரவை சொல்லுகிறார். And the Lord in turn gives them an approved command. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா अनेक காரியங்கள் நடக்கிறது. See, in our day-to-day lives there are many things that take place. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்தை பார்க்கிறோம். For everything we are able to come up with a purpose and a reason. சில நேரங்கள் நாம் அந்த காரணம் அப்படினு சொல்றது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். But when we come up with these worldly reasons, sometimes they are right and sometimes perhaps they are incorrect. இந்த இடத்துல இயேசு கிட்ட ஒரு சில ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, கலிலேயர்கள் இறந்துட்டாங்க, அவங்க பலி செலுத்தும் போது ரோம படை அவங்கள போய் கொன்றுச்சு, அதனால பாஸ்கா பண்டிகையில அந்த சாக்ரிஃபைஸ்ல அவங்க ரத்தமும் கலந்துருச்சு அப்படிங்கறாங்க. Some people come and tell the Lord that some of the Galileans have been offered as a blood sacrifice by the Romans. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய மனநிலைகள்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு அவங்க காரணம் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா நம்ம பிடிச்சறோம். See, sometimes when things happen to people, whether they can understand the reason, we come up with some reason. நம்மளையும் அறியாமலே நமக்குள்ளார ஒரு ஜட்ஜ்மென்ட் attitude இருக்குது. Without us even realizing, we exhibit a judgmental attitude in our character. ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் நம்மளை எப்பொழுதுமே நடத்தி விடுகிறது. See, the thing which drives us to make a judgment against our fellow humans drive us every time. அவர்களுடைய நினைப்பு என்ன? What all of their thoughts were this? இந்த கலிலேயர்கள் ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, ஏதோ தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. They came to a conclusion saying the Galileans who were offered as sacrifice, they met that fate because they had sinned. ஆண்டவர் அதை கேட்டுட்டு, and the Lord listens to that. அப்ப கலிலேயனோட நீ ஓகேன்னு நினைக்கிறியாப்பா? And he questions them and say, do you think you are better than those Galileans? உனக்கு ஒன்னும் ஆகாம இருக்குதே, அதனால நீ ரொம்ப பயங்கரமான சரியான ஆளு நினைத்து கொண்டிருக்கிறாயா? Are you thinking of yourself greater than them because nothing of that nature has happened to you? எக்ஸ்ட்ராவா இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கிறாரு. And then he goes ahead and he gives them even an additional information. சிலோம் கோபுரத்துல 18 பேர் விழுந்து செத்தாங்களா, அப்ப அவங்களே அப்படிதான் நீ நினைக்கிறியாப்பா? So he asked them, the people who died because the Siloam tower fell on them, do you think they were sinners too? என் அருமையான சகோதரனே சகோதரியே, my beloved brother and sister in Christ, நீங்களும் நானும் அனுமானம் செய்கிறது எல்லாம் சரி என்று எப்பொழுதும் நினைத்து விடாதீர்கள். You and me cannot come to a conclusion that every of our thoughts
are right in the eyes of God. இப்படி ஒரு எண்ண ஓட்டத்திலே ஒரு கூட்டம் இயேசுவை பின்தொடர்றது ஆண்டவர் அவங்களை சரி பண்றாரு அந்த இடத்துல. See, there are people who are in this mindset who are following Jesus, but the Lord uses this parable to put that thought right. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். There is something that you have to understand. Never think in your life that accident or atrocities can only happen to bad people. Amen. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. ஒரு சத்தமா சொல்லலாமா? Hallelujah. Don't come to the conclusion that God will judge only the sinful and the wicked people. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இப்ப ரீசன்ட்டா ஃப்ளட் வந்துச்சு சென்னையில. See, very recently we know about the floods that affected Chennai. கடலூர்ல நிறைய கிராமமே காணா போச்சுங்கறாங்க பாவம். It was reported in the papers that in the town of Kadalur even villages disappeared. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சுனாமி வந்தது. There was many years ago that the tsunami came to the same town. அதற்கு முன்பாக சில வருடங்கள் பாத்தீங்கன்னா ட்வின் டவர் கொலாப்ஸ் ஆனது. And then a few years before that we see what happened in the twin towers. சில பேருக்கு மரணத்துக்கு ஏதுவான நோய்கள் வந்து விடுகிறது. For some people they are afflicted with disease that threaten their very life. நீங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படினா நல்லோர்கள் இருக்கிறார்கள் தீயோர்களும் இருக்கிறார்கள். And if you see these disasters that came upon people, amongst them there are good and then there are those that are bad. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லவர்களாக வாழுவதனால் நமக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு நம்மளே நினைத்துக் கொள்ளுகிறோம். We think too much about ourselves, saying that because we live a righteous life, that is why those kind of afflictions do not come to us. எனக்கு தெரியும் இந்த சுனாமிலலாம் நிறைய சர்ச் கூட சேதமாயிருக்குது. See, based on my information, even churches were affected by that tsunami. நிறைய pastors family மிஸ் ஆயிருக்காங்க. And many of the own pastors' family were missing in those waters. நம்மளுக்குலாம் உடனே என்ன நினைப்பு, ஒரு சில நேரங்கள் இப்படி வந்துருது, ஒருவேளை பாஸ்டர் ஒழுங்கா ஊழியம் செய்யாம இருந்திருப்பாரோ. Sometimes we come to understanding and say, oh, maybe that pastor, that fellow did not minister the word of God rightly. ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒன்னு நினைச்சிரணும்னு சொல்ல வரேன். See, my point is, one way or the other, this is the kind of judgmental attitude that we end up in. ஆண்டவர் சொல்றாரு, But the Lord says, அந்த மாதிரி ஒரு ஜனங்கள் அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கவங்கள பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். and the Lord, this is the context in which the Lord uses this parable against those people with that mindset. அந்த மாதிரி அழிவை பெற்றவர்களை விட நீ ஒன்னும் மேன்மையானவன் அல்ல. He says that those people who taste that destruction, you are no better off than them. So Ecclesiastes 3 chapter 3 17 verse இப்படி சொல்லுகிறது, God shall judge the righteous and the wicked, for there is a time there for every purpose and for every work. Amen. கர்த்தர் என்னவா, சன்மார்க்கன் நல்லோர் தீயோர் எல்லாரையுமே நியாயம் தீர்க்கிறார். The Bible says that the Lord, he judges the wicked and the good. Ecclesiastes 7th chapter 15th verse இப்படி சொல்லுகிறது, I have seen everything in my days of vanity. There is a just man who perishes in his righteousness, and there is a wicked man who prolongs life in his wickedness. Amen. என்னமா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலங்கறான். யாரு பயங்கரமான ஞான அபிஷேகம் பெற்ற சாலமோன் எழுதுறாரு. See, this is Solomon who had the wisdom of God writing these proverbs. நான் இத படிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மனசுல ஒன்னு வந்தது. See, when I was reading these verses, there were a thought that came into my mind. இவனுக்கு ஒரே சிரிப்பு இதெல்லாம் எழுதும்போது. See, when he was writing this, he was really pondering and asking these questions. ரொம்ப அநியாயம் பண்ணவங்க அவன். See, he is somebody who was, really not very just in his writing. இவ்வளவு அநியாயம் பண்ண நம்மள இன்னும் உயிரோடு விட்டு வச்சிருக்காருன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. And he also comes to a conclusion and saying, me who have done such dreadful things in the sight of God, he has still left me alive. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. என்ன மாதிரி அநியாயம் பண்ணா? Do you know what he did? அவனுடைய அரசாட்சியில இஸ்ரவேல் ரொம்ப சமாதானமா தான் இருந்தது. See, the Bible says that during the rule of Solomon, Israel was a peaceful nation. சார் என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் சண்டை போட வர்றானோ அவனுக்கு மகனை கல்யாணம் பண்ணிடுவான். See, what he used to do, his strategy was that all his enemies, he will marry the daughter from those families. சக்குன்னு சம்பந்தம் பேசிடுவான். He'd immediately go and strike a relationship with these people. அவங்க என்ன நினைப்பாங்க, பாவம் மாப்பிள்ளை நம்ம பொண்ணு விதவையா போயிரும் விட்டுருவோம். So they come to a conclusion, says the bridegroom, poor fellow, if we murder him, my daughter will not have a life. கொல்லாத பையங்கமே. See, he was a very cunning and shrewd man. ஆமா, 765 ஆள் வச்சிருந்தாங்க அவன். See, he had 200, எவ்வளவு pastor, 265 75. Amen. 700க்கு மேல. There's more than 700 people. Hallelujah. நம்மலாம் ஒண்ண வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா. See, we have one wives and we struggle to maintain them.
நான் உண்மையிலே ஒருவேளை அவனுக்கு கொடுத்த ஞானமே அதுக்கு தான் பயன்பட்டு இருக்குன்னு நினைச்சேன். See, I think that the wisdom that God gave Solomon, perhaps he used it more in that particular area of his life. எனக்கு என்னமோ அவனை ஆண்டவர் அதை விட தண்டிச்சிருக்கவே முடியாதுங்க. See, I think that God couldn't have given him a better punishment than those 700 wives. என்கிட்ட ஒரு ரெமெடி வேணும்னு சொல்லி கொஞ்சம் கீப்ஸும் வச்சிருந்ததா வேதம் சொல்லு. See, the Bible says that he also went and had concubines. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. வேதத்துல சொல்லுது ஐயோ ஒருத்தவனுக்கு இப்படி நடக்குதே அது நல்லவனுக்கும் நடக்குது தீயவனுக்கும் நடக்குது. See, the Bible says when disaster come, in that disaster even the good and the bad are afflicted. யோபு 9:22 சொல்லுது நான் ஒரு காரியத்தை அறிகிறேன் தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிக்கிறார். And Job says in 9:22 he destroys the blameless and the wicked. அப்படிதான் ஆண்டவர் அந்த வந்து சொல்ற ஜனங்களுக்கு சொல்றாரு அந்த சீலோம் காரியத்திலே செத்தவங்களும் இருக்கட்டும் இந்த கலிலேயர்கள் இறந்தவர்கள் இருக்கட்டும் அவங்களெல்லாம் விட நீ ரொம்ப நல்லவன்னு தயவு செய்து ஒரு ஃபால்ஸ் அசம்ப்ஷனுக்கு வந்துராத. That is why the Lord advises the people and says don't come to a conclusion that you're better off than those people who died. இந்த வருஷம் முழுக்க எனக்கு ஒண்ணுமே நடக்கல. You may come to a conclusion and say throughout this year nothing bad happened to me. அதனால நீங்க வந்து பேதுருக்கு பக்கத்துல உட்கார்ந்து வாழ்ந்தது மாதிரி நினைச்சிர கூடாது. So don't come to a conclusion that you can equate yourself with Peter in your righteous life. ஆமா டைம் இருக்குது சார். See, there is time yet for the year to finish. Hallelujah. Hallelujah. நீ நன்றாவும் வாழ்ந்திருக்கலாம். You might have lived your life according to the Lord's will. நல்லாவும் இல்லாமையும் வாழ்ந்திருக்கலாம். But maybe you could have also lived your life in a way which is contrary. Hallelujah. Hallelujah. அவருடைய கிருபை என்னை இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கு. It is only the Lord's grace that has spared you to this long. கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. 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 ஏன் அவர் விட்டு வச்சிருக்காரு? Do you know why the Lord has spared you? நான் ரொம்ப நல்லவங்கிறதுனாலயா? It is not because you are a very good person. இப்படி நான் சொன்னா நீங்களே ஒத்துக்குவீங்களா? See, if I say that I am a very good person, would you accept it? No pastor, நீங்க ரொம்ப மோசமா. You would come to a conclusion and say no, you are not a good person. இப்போ உங்களே நீங்க ரொம்ப நல்லவர் அதனால கர்த்தர் உங்களை விட்டு வச்சிருக்காருன்னு உங்களுடைய இதயத்தை எக்ஸாமின் பண்ணி சொல்லுங்க பாருங்க. Examine your own hearts and say whether you can say that you are really truly good people in the eyes of God. ஆமா தம்பி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒரு விட்னஸ் சொல்லிட்டு போனாரு testimony. See, we see my brother came and he gave a very good testimony. தெரிஞ்சும் ஆட் பண்ணிருக்கலாம் தெரியாம ஆட் பண்ணிருக்கலாம். He said that I might have hurt you knowingly or unknowingly. செய்யறத ஒழுங்கா செஞ்சிரணும். You have to do what you have to do. ஹalleluya தெரியாம செஞ்சிட்டா அப்படிங்கறதையும் அவர் பார்த்தார் இதயத்துல இதையும் பாடமா வச்சிர கூடாது எல்லாத்தையும் சபை முன்பு சொல்லிட்டு போயிரலாம். So he didn't want to carry the burden of something that he might have done without realizing and he confessed it as a testimony. ஏன் அவர் என்ன விட்டு வச்சிருக்காருன்னா நான் நல்லவங்கிறதுனால கிடையாது அவர் நல்லவர். The reason God has spared you is not because you deserve it, it is because the Lord is a good God. Hallelujah. Hallelujah. அவர் என்ன விட்டு வச்சிருக்காருன்னா அவர் இரக்கமுள்ளவர். The Lord spares you because he is a gracious God. நிறைய நடக்கிற காரியத்தை பார்த்து நீ புத்தியா பொளச்சுக்கோங்கிறதுனால என்னை இன்னும் விட்டு வச்சிருக்காரு. He says that look at all the wisdom and find it a way to escape the wrath of God. இந்த உவமையில பார்த்தோம். We saw in this proverb. அந்த லூக்கா 13:1 ல இருந்து 5 வரைக்கும் வசனத்துல நம்ம படிக்கிறோம். When we read the verses from 1 to 13, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு இப்படி தான் நடக்கும். he says that if you do not turn your heart, then the same thing will happen to you. Hallelujah. Unless you repent, you will see the perish like this. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. வருஷ கடைசியில இப்படியா போதக்கிறது அப்படினு கேட்கலாம். Maybe you're sat here questioning, is this the kind of message you will give us in the year end? ஆமா எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆண்டவர் இத குறித்து உங்களோட பேசணும்னு சொல்லும்போது. Even I felt it a bit uncomfortable when the Lord gave me these words to preach to you today. ஆமா நம்மள ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் பெரிஷாக கூடாதுன்னு நம்மளோட பேசுறார். The Lord loves you so much, that is why he doesn't want you to perish, and these words are being given to you. ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ மனம் திரும்பாத பட்சத்தில். He says that if you do not repent, நீங்களும் இதுபோலே அழிவை காண்பீர்கள். the same destruction will come about for you. Hallelujah சொல்லலாம். Hallelujah. 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 இந்த இடத்துல இந்த ஓமையிலே 3 characters இருக்காங்க. See, in the proverb there are 3 characters involved. தோட்டக்காரர் அவர் யாரு அப்படினா பிதாவாகிய தேவன். See, the gardener mentioned in this proverb is our heavenly Father. அதுல இந்த தோட்டத்தை சீரமைக்கிறவர் யார் அப்படினு
அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. See, the person who puts the garden and keeps it tidy is the Lord Jesus Christ. அதிலே அங்க உள்ள திராட்சை தோட்டத்தின் செடிகளாய் இருக்கட்டும், அந்த அத்திமரமாய் இருக்கட்டும், அது தேவனுடைய பிள்ளைகள். See, the vine tree or the fig tree within that garden symbolizes the children of God. அந்த ஓமையிலே அவர் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறார். And in that proverb, in that parable, there is an important message and come first. தோட்டத்துல நட்டு வச்சிருக்கிறேன். I have planted these plants in my garden. கனி இருக்குதான்னு பார்க்கிறேன். I am going to examine and see if it has borne fruit. கனி இருக்குதா? Does it have fruit on it? கனி இல்ல அப்படின்னா If there is no fruit on that tree, அதை ரிமூவ் பண்ணு. the instruction is that it should be taken away. அது ஏன் கெடுக்குதுங்கறாரு என் தோட்டத்தை. The question the father asks is, why is this occupying the space in the garden? அது இந்த தோட்டத்தை அழகையும் கெடுத்துருது. It says that the beauty of the garden is being compromised because of this tree. இடத்தை வேற அடைச்சிக்கிட்டு. And also it is taking up the place where it is growing. எத்தனை பேர் நீங்களா அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of you are in such a state before the eyes of God. Hallelujah. 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 கடைசி வாரத்துல See, in the last year as we lead up to the end, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு இருதயத்துல நிறைய காரியங்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் தீர்மானிச்சுமே இதெல்லாம் சரியா பண்ணணுமான்னு ஒரு யோசனை வருகிற ஒரு நேரம். thoughts come into our mind of all the determination we took at the beginning of the year. ஓ நம்மளுக்கு இந்த காரியங்களா அப்படி செய்யணும்னு நினைச்சுமே அதெல்லாம் செஞ்சோமா அப்படினு சொல்லி யோசிச்சு பார்க்கிற ஒரு நேரம். You start thinking of all of the things you wanted to do throughout the year, whether you have accomplished it. ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னையும் என்னையும் குறித்து அப்படி யோசிப்பார். This is the same way the day will come when the Lord will consider of you and me. ஏன்னா அவர்தான் தோட்டக்காரர். Because he is the gardener. அதுதான் இந்த இடத்துல நடக்குது இந்த ஓமையில. That is what is happening in this parable. அவர் பார்க்கறாரு, நோ கனி இல்லப்பா, இத வேற ஏதாவது பண்ணி விட்டுறணும். He says, oh, this tree is not bearing any fruit, so something has to be done to this tree. அப்ப இந்த சம்பவத்துல நீங்க முக்கியமா ஒரு காரியம் பார்த்துக்கணும். தேவன் தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய பிள்ளைகளை நடுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் கனி கொடுத்து வாழ வேண்டும். The main point, the central point in this proverb is the reason the Lord plants his children in the garden is that they will bear fruits. ஆனால் கனி இல்லை. But when he comes and if there are no fruits on that tree, எத்தனை பேர் சார் நீங்களும் நானும் ரொம்ப ரிப்பென்ட் பண்றீங்களோ? how many of you come to a repentance that you are not bearing true fruit in the eyes of God? நம்ம ஈஸியா சாரி கேட்டறோம். See, we come very easily with excuses and claim sorry. Sorry is entirely different from repentance. See, when you come and say the word sorry, it is different from being repentant. சில பேர் தூக்கத்துல கூட சாரிங்கறான். Some people when you wake them up, even in their dreams they say sorry. அந்த அளவுக்கு சாரிக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு. See, the word sorry these days doesn't have any meaning to it. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஆமா, சாரி மாதிரி ஆயிருச்சு சாரி. See, sari has become like the sari that the women tie. Hallelujah. Hallelujah. ஒண்ணு கண்டிக்கிறது இல்ல. என்ன ஒரு தப்பு செய்வோம் சாரி சொல்லிட்டு போயிடுவோம். See, they will do a mistake and they'll say, oh, we will say the word sorry and then it will be squashed. நம்ம பிரதர் தானே கோச்சிக்கவா போறாரு. It's our brother, is he going to take it too seriously? எப்படியே நம்ம பொழப்பு ஓடிடுதுங்க. This is how we live our day to day lives. ஆண்டவர் அந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, ரிப்பென்ட் பண்ணியா இல்லனா நீ காலி ஆயிடுவேங்கற. See, the Lord's advice in that particular instance is repent or your life will be put to an end. He is speaking to that the chosen people. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. அவர் திராட்சை தோட்டத்துல உள்ள ஜனங்களிடத்துல பேசுகிறார். See, the Lord's words are to the people who have been planted in his garden. Hallelujah. Hallelujah. திராட்சை தோட்டத்துல நட்டு வச்ச பிள்ளைங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். The Lord is speaking to the same people who he had planted in the garden. அப்ப முதல் காரணமாக என்னிடத்துல கனி இல்ல அப்படினு சொன்னா நான் அதற்காக மனம் திரும்ப வேண்டும். So therefore the first thing that we have to do is we have to repent and turn our minds when we don't bear the fruit of God. 1 தீமோத்தேயு 2:4 இப்படி சொல்லுகிறது. 1 Timothy 2:4 the Bible says, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். the Lord's desire is that all should be saved. ஆமா, ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்கிறார். The Lord passes salvation to every man. ரோமன் கேத்தலிக் பீப்பிளை ரட்சிக்கிறார். Even the Roman Catholics the Lord wants to redeem. பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிற பிள்ளைகளை ரட்சிக்கிறார். And even the people who belong to the Pentecost denomination the Lord wants to redeem. முஸ்லிம்ஸ்ல இருந்து மனம் திரும்புற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். And even the Lord who wants to redeem those who repent and turn from the Muslim faith. அதனால தான் எல்லா மனுஷரையுமே ரட்சிக்கிறார். That is why the Lord he redeems all of mankind. ரட்சித்த பிறகு அவர் தன்னுடைய தோட்டத்திலே அந்த பிள்ளைகளை நடுகிறார். And then when he has redeemed those people, he plants them in his garden. அந்த தோட்டத்திலே நடுவதற்கு ஒரே ஒரு நோக்கம்,
கனி தர வேண்டும். See, the only purpose the Lord plants them in the garden is so that they will bear fruit. ஆனா அவர் பார்க்கும்போது கனி இல்ல. So when he looks at it and they don't find the fruit, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ கனி இல்ல, நீ மனம் திரும்ப வேண்டும். so that is why the Lord says, oh, there is no fruit, you're not bearing any fruit, hence you have to repent. Because we have forgotten our divine purpose of living. Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. The very purpose of our born again life is to bear fruit. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதுக்கு தான் அப்பா அவங்களை என்னையும் ரட்சித்து வைத்திருக்கார். That is why the Lord has redeemed you and me. ஒரு ப்ராடக்ட் நீங்க வெளியில போய் வாங்குறீங்க. See, when you go to a shop and you purchase a product, if you don't know, நீங்க ஒரு VHS ன்னு சொல்லுவாங்கல்ல, பழைய வீடியோ ரெக்கார்டர். see, in the old days, the video recorders that we used to have, which used to take those ordinary tapes. அத வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. See, imagine that you have bought that and you have it there 10 years in your home. இவ்வளவு பெரிய டேப்பே போட்டா ஓடுதே. See, when they put such a big tape, a VHS tape in it, it plays. நோண்டி DVD போட்டு ஓடாமையா போயிடும் அப்படினு நினைச்சு உள்ள போடலாம். You may come to a stupid conclusion that, oh, I can put a DVD into this and it also may play. வேலை செய்யுமா? Would it work? வேலை செய்யுமா சகோதரனே சகோதரி? Would it work, my beloved brother and sister in Christ? ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படினா அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணாதான் அது லாங் லைஃப் வரும். See, when you buy a product, unless you use it for the purpose it has brought, that is when its value is determined. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுனுடைய சொந்த இரத்தத்தினால் கிரயம் பெற்ற பிள்ளைகள். See, you and me have been purchased with the precious blood of our Lord and Savior Jesus Christ. ஓ, எனக்கு கார் பங்களா கொடுத்திருக்கிறார், தான் என்ன ரட்சித்திருக்கிறார். See, the Lord might have given you a home and a car and he might have redeemed you, you think. என்ன உலகத்திலே பணக்காரன் ஆக்குறதுக்கு என்ன ரட்சித்திருக்கிறார். You may come to a conclusion that the Lord has redeemed you because he wants to make you the richest man in this world. நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரு, அதுக்கு தான் ரட்சித்திருக்கிறார். You may think that all your prayers the Lord will answer, that is why he has redeemed you. நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்புனே சொல்லல. See, I don't come to a conclusion and say any of this is a wrong. அந்த பர்பஸே நம்ம தவறா புரிந்திருக்கிறோம். See, but the purpose that you have been redeemed, you have misunderstood. இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்க முடியும்னா, see, the Lord can give you all of these things, it is true. ஆனா என்னை ரட்சித்ததனுடைய நோக்கம் கனி கொடுக்க வேண்டும். But the reason the Lord has redeemed you so that you can bear fruit. Hallelujah. 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 ஆண்டவர் ஜெனசிஸ் 1வது அதிகாரத்துல 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. See, the Lord says in Genesis in verses 22, ஆதாம் ஏவாளை படைச்சு இப்படி சொல்றார். he creates Adam and Eve in Genesis 1 and he says, be fruitful அப்படிங்கறார். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. The very first blessings ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்றார், be fruitful, அதுக்கு தான் அவனை bless பண்ணி. See, as soon as the Lord creates Adam and Eve, he blesses them with the word that they should be fruitful. Hallelujah. Hallelujah. அருமையான சகோதரனே, இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் நான் கர்த்தருடைய கிருபையிலே கனி கொடுத்து வாழ. See, you and me should understand one truth, and that is that you should bear fruit in the garden of the Lord. திராட்சை தோட்டம், it is a garden of the vine. fig tree நடுறார். He is planting a fig tree in the middle of a vine. அது அவர் தோட்டம். It is his garden. ஏங்க நீங்க fig tree போய் திராட்சை வளையற இடத்துல போய் fig tree வருமா? வரணும். See, you may ask the question and say, in a place where the vine grows, how will a fig tree grows? The point is, it has to. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. 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 என் வீட்ல என்ன வேணாலும் அப்ப சார். See, in my house I could do according to what I desire. Hallelujah. உனக்கு பிடிக்கலனா நான் என்ன பண்றது? See, if you don't like it, what can I do? Hallelujah. 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 அவருடைய தோட்டம், அந்த ஏரியா அவருடையது. See, the garden belongs to my father. He is the owner. திராட்சைலாம் நல்லதா விளையுது. See, the grape on the vine is growing well. அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு ஒரு அத்தி மரத்தை நான் வைப்பேன். But in the middle of that he may plant a fig tree. Hallelujah. Hallelujah. அத்தி மரம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மரம் இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது. See, when you talk about Israel, a fig tree plays a prominent role. அந்த அத்தி மரம் அப்படிங்கிறது இஸ்ரவேலுக்காக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் अनेक இடத்துல அதை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. See, in the Old Testament and the New Testament, the fig tree is used in many instances in the Bible. ஒரு அத்தி மரம் சராசரியாக கனி கொடுக்க ஆரம்பிக்கணும்னா 3 வருஷம் ஆகும். See, for a fig tree to bear fruit, it takes a minimum of 3 years to mature. இந்த இடத்துல தோட்டக்காரன் ஓனர் வந்து செக் பண்றாரு, 3 வருஷம் கழிச்சு தான் செக் பண்றாரு. See, in this instance, the owner of that garden is coming and he is checking the fig tree only after those 3 years. நம்ம ஆண்டவர் இன்னும் ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஆண்டவர் கிடையாது. See, the Lord we serve is not a Lord who is really judgmental. பிறந்த உடனே ஒரு குழந்தையை பேசின்னு கொன்றமா ஒண்ணு சொல்லலாம் மறலாம். See, as soon as a child is born, do we expect it to speak? Hallelujah. Hallelujah. அந்த வயசுல அது செய்யணும். See, the age and the time comes for those things to take
take place. ஆண்டவருக்கு தெரியும் 3 வருஷம் ஆகும். The Lord knows that it will take 3 years for the fig tree to mature. fig tree-னுடைய தன்மை அப்படிதான். See, that is the characteristic of a fig tree. அப்ப அதுக்கு அங்கிட்டு தான் அதுக்கு ஏதாவது ஒரு கனி எதிர்பார்க்க முடியும். See, it is only after the 3 years goes by that you can even have the expectation that it will bear fruit. உண்மையிலே நல்ல அத்தி மரம்னா 3 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுத்துரும். See, if it is truly a good fig tree, then automatically it will bear fruit after those 3 years. பக்கத்துல உள்ளவங்கள கையை பிடிச்சு நீங்க குட் ட்ரீயா குட் fig tree-யா பேட் fig tree-யான்னு கேளுங்க. Hold your neighbor's hand and say, are you a good fig tree or a bad fig tree? ஹalleluya. ஏதாவது கனி உண்டா? Ask them, is there any fruit on your tree? ஹalleluya. Hallelujah. 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 3 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நல்ல மரம்னா வந்துரும். See, if it is a truly a good fig tree, after 3 years automatically it will bear that fruit. இங்க ஓனர் வந்து பார்க்கறாரு ஒண்ணத்தையும் காணோம். In this instance, the owner of the garden comes and he doesn't find that fruit. அது கிங்கிட்டி இது சரியா வராதுன்னு அவர் ஒரு முடிவு. And then he comes to a conclusion, I've given it enough time, I'm not prepared to spend more effort on it. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. என்ன பெத்த அப்பா, the father who bore me, நம்ம எல்லாம் சொல்லுவோம் இன்னைக்கு अनेक தாய் தகப்பன்ங்க, many parents these days, தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசைக்கு விட மாட்டாங்க. they don't give in to the desires of their children. நம்ம உங்க ஆசைக்கு தான் நீங்க நல்லா டெக்ஸ்ட் பண்றீங்களா 9 மணில இருந்து நைட் 9 ல இருந்து 12 மணி வரைக்கும்லாம். Is it not true that from morning 9 to evening 9 you people text with your silly phones? ஆமா, நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த யூத் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். See, I want to make a special mention because the young of our church need to be very careful about this. என்னதான் இருக்கு அப்படி அந்த போன்ல? See, what is there in that phone? I don't understand. No. It is not right. 9 மணிக்கு மேல அந்த போனே பார்க்க கூடாது. See, after 9 in the evening you shouldn't even look at that phone. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. See, our children in our church are good children. ஆமா, அதனால நீங்க இனிமேல் செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசமா இருக்கிறேன். And I believe that from now onwards you won't do that. Well said, pastor. ஆமா சார். Amen. பாருங்க பிரதர், அவங்க நிறைய பேர் கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். See, this is a true state of affairs in many families. பெரியவங்களை ஏன் தெரியுமா சொல்லல? You know why I haven't quoted the elders? Repent, otherwise perish. The point is that you have to repent, otherwise you will perish. புருஷன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான், பொண்டாட்டி இங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கு, இங்க பேசமில்லை, இங்க என்ன உனக்கு வேலை? The husband and wife, they are sitting on the same sofa, they don't have a conversation, but they are each distracted to their mobile devices. இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே காப்பாத்த முடியல, நீ டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ற. See, you can't even protect the own relationship that you have in the home, you are trying to protect the distant relationship. Amen. திருந்தி தொலைங்க. Repent. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஆமா, repent இல்லனா perish. Hallelujah. If you don't repent, then you will perish. Amen. Hallelujah. டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு ஒரு மாசம் கழிச்சு தான் நானே பாப்பேன். See, in my house the texts that come to me I will read it only after 1 month. Hallelujah. Hallelujah. ஆமா, நான் ஒரு டைம் வச்சிருப்பேன், அப்பதான் அதெல்லாம் பாப்பேன். See, there is a time that I set, that is the time I will go and look at my phone. ஒரு ஸ்பிரிச்சுவல் நீட் டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் உணர்த்திடுவார் நான் பார்த்து. See, if there is a text about a spiritual need, the Lord will emphasize it one way or the other, and I will give it my attention. என்ன ரீசன் தெரியல, யூத்தை குறித்து சொல்லிட்டேன், கவனமா இருக்கும். See, I don't know the reason, but I have mentioned the youth in the service today, so be careful. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த 3 வருஷம் ஆச்சுப்பா, இதுல கனியே காணாம. The Lord comes and says, oh, it has been 3 years, but I can't find a fruit on this tree. எங்கேயோ பிரச்சனை இருக்கு. Oh, there is a problem somewhere. இந்த பிரச்சனை எல்லாம் வச்சிட்டு நான் வாழ விரும்பல. See, I don't want to live a life keeping this problem in my garden. Let us remove it. Amen. He comes to a conclusion to remove it. Yeah, he waited enough. Hallelujah. He waited more than enough. Hallelujah. Yeah, it is supposed to be 3 years elapsation time. Amen. He waited enough. Hallelujah. After that only he decided to do something. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவர் எதற்குமே அந்த நேரம் காலம் கொடுக்காம செய்ய மாட்டார். See, the Lord will give you enough time and he has a time and a purpose for everything. மத்தேயு 21வது அதிகாரம், In the book of Matthew chapter 21, 18 ல இருந்து 22 வசனங்கள். verses 18 to 22. ஒரு நாள் இயேசு பசியா இருக்கிறாரு. See, there is an instance when the Lord is really hungry. ஒரு அத்தி மரத்தை பார்க்கறாரு. He looks at a fig tree. ஆனா அந்த என்னென்னமோ இருக்குது, ஆனா கனியே காணோம். It has leaves and everything else, but it doesn't have any fruit on it. He cursed it. He curses that tree. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. He cursed it. He cursed the fig tree is what the Bible says. ஏன் அப்படினா? Do you know why he curses it? The purpose is not fulfilled. Amen. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் சகோதரனே. See, sometimes it may be a bit of difficulty for you. இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, have you done the God's purpose in your life? Amen. Hallelujah.
have we lived according to the expectations of our God? Amen. Hallelujah சொல்ல முடியுமா? Hallelujah. உங்களுக்கு அது உங்களால உள்ளத்துல சொல்ல முடியும்னா well and fine. I really appreciate you. Amen. Hallelujah. அப்படி நீ எங்கயாச்சும் we have ரொம்ப நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கோம் அநேக வேளைகள். See, many a times we have dishonored the holy Lord we serve. We have let down our God, Heavenly Father, so many times. Amen. Hallelujah. Thank you, Lord. இந்த இடத்துல பார்க்கறாரு, நோ உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன், இனி உன்கிட்ட கனி வருங்கிறதுக்குரிய சாத்தியமே இல்ல, you better to be cursed அப்படிங்கறாரு. Amen. Hallelujah. Hallelujah. அத்திமரம் யாரு? இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த ஜனம். See, the fig tree denotes Israel, the people of God. ஆனா இந்த இடத்துல இந்த தோட்டக்காரன் இருக்கான் பாத்தீங்களா? But you look at the gardener in that instance. ஐயா அப்படினு ஒரு கெஞ்சல். He comes and he begs and says, sir. ஐயா தகப்பனே. He says, sir. இன்னொரு வருஷம் இடம் கொடுங்க. He says, give it just one more year. இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்குலாம். He is giving you one more year. ஹalleluya, நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷம். The Lord is giving you one more year. நம்ம எல்லாரும் தவறா நான் பேசுறேன். See, don't think I'm pinpointing you. We always have a room for improvement. Hallelujah. ஒரு நல்ல அத மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. We need to improve, not every day. I will say like that, we need to improve every second. Amen. Or hallelujah சொல்லலாம். Hallelujah. Don't even miss a second for God. Thank you, hallelujah. Lord. Hallelujah. Every time Amen. is precious because Amen. it is created by him. Hallelujah. 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 இப்ப இந்த இடத்துல அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான், ஐயா ஒரு வருஷம் கொடுங்க, ஐயா ஒரு வருஷம் நான் கொத்தி எரு போட்டு அதை கனி கொடுக்க வைப்பேன். The gardener is coming and he is pleading to God and saying, give it one more year, I will dig around it and I will give it manure and it will produce the fruit. ஆமா, என் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு இடைத்தரகராக மத்தியஸ்தராக செயல்படுகிறார். See, we see the Lord becomes an intermediary between us and the heavenly Father in that occasion. மற்றவங்களுக்கு நடந்தது ஏன் தெரியுமா, உனக்கு எனக்கு நடக்கல? You know why the things that happened to other people did not happen in your life? நிறைய குடும்பத்துல என்னமோ நடந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. See, many families have been affected so much so that they have been split. என் கர்த்தர் உனக்காம் எனக்காம் பரிந்து மத்தியஸ்தராய். The reason because the Lord has pleaded for you as a mediator to our heavenly Father. நிறைய குடும்பம் வேரோடு புடுங்கப்பட்டது. See, many families have been uprooted by their roots. ஏன் தெரியுமா அது உங்களுக்கு எனக்கு நடக்கல? Do you know why that has not happened to you and me? அப்பா எனக்காக பரிந்து பேசுகிறவராய் மத்தியஸ்தராய் இருக்கிறார். It is because the Lord has been our mediator and he is pleading for you and me in the presence of God. 1 திமோத்தி 2:5 அதை தான் சொல்லுது. 1 Timothy 2:5, this is what the Bible says. கலாத்தியர் 3:20 அதை தான் And சொல்லுது. Galatians 3:20 also says. Hebrews 7:25 அதை தான் And சொல்லுது. Hebrews 7:25 says the same. Not because you are right that everything happened in your life is right. Amen. Hallelujah. Hallelujah. Because of my intercessor, because of my mediator, my Lord Jesus Christ, I am still surviving. Hallelujah. 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 Because of his grace. Hallelujah. Hallelujah. Because of his mediation. Amen. நீங்களும் நான் அதை நல்லா புரிந்து கொள்ளணும். You and me should understand that very well. What is expected of us? It is Amen. bear fruit. Hallelujah. If there is no fruit, we need to start from repentance. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க ஊழியெல்லாம் செய்யறதை விட நீங்க கனி கொடுத்து வாழ்றது தான் தேவனுக்கு விருப்பம். See, more than you doing the ministry of God, if you produce the fruit, that is of prime importance. இப்படி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 நாள் பிரசங்கத்துக்குரிய வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க சார். See, when you have to preach, if you give them 10 days time of opportunity to prepare, they will be able to land a wonderful sermon. தேவன் சொல்லுகிறத சொல்றாங்களா அப்படிங்கறத குறித்து நான் பேசல. See, I am not talking about speaking whether they are really speaking the word of God. யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியும்னு நான் அன்பா சொல்லுவேன். See, my point is if you give anybody an opportunity, they will be able to utilize it. ஆனால் நீதான் கர்த்தருக்காய் கனி கொடுக்க. But it is you who has to produce the fruit in the eyes of God. உங்களுக்காக வேற யாரும் கனி கொடுக்க முடியாது. Nobody else can come instead of you. Hallelujah சொல்லலாம். Hallelujah. சத்தமாக சொல்லலாமா? Hallelujah. We need to repent. Amen. பக்கத்துல கையை பிடிச்சு நீங்க சரியா கனி கொடுக்கல தானே? Hold your neighbor's hand and say you haven't really borne fruit properly. முதல்ல மனம் திரும்புங்க. First repent. Amen. Hallelujah. Hallelujah. முதல்ல அதில இருந்து ஸ்டார்ட் பண்ணு. Start, may that be your first step. நிறைய பேர் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க, தப்பு. Many people are grinning and I think it is wrong. No, I am talking very seriously, my dear brothers. Amen. Hallelujah. 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 If you don't understand this in a right way, then again you are going in the false assumptions. Hallelujah. 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 Oh, it is not for me. No. சிரிக்கிறதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல.
சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சுக்க, கர்த்தர் எதுக்காக வேண்டி கடைசி வாரத்தில் இதை பேசுறாரு. It is not wrong in laughing, but along with that, may the thought come as to why the Lord is speaking to you in this last day. God is very serious when you don't bear any fruit. Amen. Hallelujah. Hallelujah. God is very, very serious. Hallelujah. 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 He cannot put up with those things. Thank you, Lord. Hallelujah. He cannot put up. Hallelujah. Amen. Hallelujah. நீ எப்படி வேணாலும் உன்னுடைய characteristics இருக்கலாம் சார். See, your character may be anything. That is not excuse. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. ஆண்டவர் சொல்றார் மனம் திரும்புப்பா. The Lord says repent. முதல்ல மனம் திரும்புப்பா, இல்லனா அழிவாயிடும். He says first repent or destruction will come to you. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக, And secondly, clean up your wrong acts. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுடைய துர்நடக்கைகளை நீங்கள் சுத்திகரம் பண்ணணும். Clean up those acts that are not right. Hallelujah. Hallelujah. எனக்காக கர்த்தர் பரிந்து பேசுறாரு. See, when the Lord goes instead of you and pleads, அது மாத்திரம் போதுமா? do you think that is sufficient? நான் என்ன சுத்திகரிக்க பண்ணணும். I should purify myself first. எங்க நான் ராங்கா இருக்கேன்? All the instances where I am fallen short of the glory of God. நான் கனி கொடுக்க முடியாம இருக்கிறேன், நீங்க பாருங்க. All of those instances where I was not able to bear fruit for God, examine those places. Romans 11th chapterல 11th verseல இருந்து 14th verse குறித்து வைத்துக்கொள்ளுங்க. Mark Romans chapter 11 verses 11 to 14. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேளையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். And now it is time to awake out of our sleep, for now salvation is near. ஒருவேளை நம்மளுக்கு இதுவரைக்கும் purpose தெரியாம இருந்திருக்கலாம். See, maybe up until now you might not have realized the purpose that God has for you. தூங்கி வாழ்ந்திருக்கலாம். Maybe you have been living your life in slumber. ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய இரட்சிப்பு ரொம்ப சமீபமா இருக்குப்பா. But the Lord is saying your redemption is near. உன்னுடைய இரட்சிப்பு ரொம்ப சமீபமா இருக்குப்பா. Oh, he says awake, your salvation is near. உங்களை என்னை இரட்சித்தது பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படி. See, the purpose that you and me tasted salvation is because the Lord wants to take you to heaven above. நீங்கள் கனி கொடுத்து நான் கனி கொடுத்து அதன் மூலமாய் அநேக அத்திமரங்கள் நடப்பட்டு அவர்களோடு சேர்ந்து போகும். You and me should bear the fruit that the Lord desires, and through that many a things should be planted, and all of us should go in the glory of God. அதனால தான் Romans 11:11 இப்படி சொல்லுகிறது. That is why the book of Romans 11:11 says so. Now it is a high time to awake out of sleep. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. High time. Amen. ஐயா எனக்கு ரொம்ப கோபம் வருது. Sir, I get angry. ஐயா எனக்கு ரொம்ப பிரேம வருது. Sir, I am jealous. ஐயா எனக்கு மற்ற காரியங்கள மாம்ச பலவீனங்கள் நிறைய வருது. Sir, I have so many weaknesses in my flesh. Because you are accepting and confessing those things, that doesn't mean that you are too honest. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. What is the next step? Amen. Hallelujah. 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 Thank you, Lord. Come to the level of integrity. Amen. Hallelujah. 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 Yes, I know I am weak in this. Amen. But I need to set it right. Hallelujah. Thank you, Jesus. I need to set it right. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் தூங்கிட்டே இருக்காத எழுந்திருச்சு வேலைய பாரு அப்படிங்க. That is why the Lord is saying awake from your sleep. Hallelujah. Hallelujah. நம்ம எப்படி clean up பண்றது சார்? How should we clean up our act? தினேக்கு எந்திரச்ச உடனே நம்ம குளிக்கிறோம் தானே? See, every day in the morning we wake up and we have a shower, isn't it? எத்தனை பேர் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. I'm not sure how many of you really follow that. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் எல்லாரும் குளிக்கிறோம். I truly believe that everyone has a shower in the morning. ஏன் குளிக்கிறோம்? Why do we take that shower? நானும் குளிச்சிட்டேன்னு வெளில சொல்றதுக்கா? Is it so that you go and say that I also had a bath? நாங்களும் குளிப்போம்லன்னு சொல்றதுக்கா? Or is it going to say me even I can have a bath? Is that why it is? சுத்தமாய் வாழ்வது. It is because you want to be hygienic in your life. குளிக்கிறது பெருசு இல்ல. It is not important. The importance is not in taking the bath. அழுக்கு தேய்த்து குளிக்க. It is you have to scrub out the dirt from you when you take a bath. எங்க வீட்ல எங்க இரண்டாவது பையன் ஜான் பால் இருக்கான். See, in my house my second son John Paul, அவன் குளிப்பான். he will take a bath. குளிப்பான். He will take a bath. குளித்துக்கொண்டே இருப்பான். He will take bath continually. முகம் மாத்திரம் நனையாது. But his face will not even get wet. என்னடா தம்பி இப்படி பண்றியே அப்படினு கேட்பேன். And I go and ask him, what my son, you're doing such a thing? முகத்துல கொறுப்பட்ட தண்ணி கூட இல்லையாடா? Even one drop of water is not on your face. போட்டுட்டேன்பா. He'll say, oh, I've taken bath, daddy. தெரியல அவன். He doesn't know how to have a bath. அவனை மன்னிச்சு விட்டுறலாம். He's a small boy, I can forgive him. நான் அப்படி வந்தா? But if I do the same thing in the shower, இப்ப நீங்கலாம் அப்படி வந்தா? and if you come out of the shower like that half நேத்து தெரியாம என்னோட மனைவியை குளிச்சியான்னு கேட்டுட்டேன். Yesterday without even knowing I asked my wife whether she had a shower. ஆமா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. She became very tensed.
குளிச்சுட்டு என்ன பார்த்தா குளிச்சது மாதிரி தெரியலையா? She says, oh, do you not look like I've had a bath? ஆமா, நீ நாளைக்கு சேர்த்து குளிச்ச மாதிரி தெரியுது போ அப்படின்னு. So I said, oh, you appear that as though you really had a bath. ஏன் அப்படின்னா நமக்கு கோவம் வருது. See, because we get angry. நான் இவ்வளவு க்ளீனா இருக்கும்போது என்ன ஏப்பா சொல்ற? See, because I've taken a bath, but why are you finding fault? நான் எதுக்கு இத சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, See, the reason I emphasize on this is this. நான் க்ளீன் அப் பண்றதே எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் சுத்த பண்ணப்பட வேண்டும். See, the reason I want to keep myself hygienic is because I want to be seen clean. Hallelujah. Hallelujah. இங்க நம்மளுடைய filthiness எல்லாம் குளிச்சாலும் மாற மாட்டேங்குதையா? See, these days when we take a bath, even the filthiness that is on us is not changing. ஏன்னா நம்ம சரியா தேய்ச்சு குளிக்கிறது. The reason is because we don't have a bath properly. அப்படியே ஆடட பாவம். Because the sin keeps adding over and over. அப்புறம் நமக்கு தான் சங்கடம். And then it is us who face that desperate situation. நம்ம குளிக்காது நமக்கே சங்கடம்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. See, when we don't take bath, if we ourselves feel a bit uneasy, how will it be to the people around us? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் வாழ்றாங்க. See, many Christians, such is the state of their Christian lives. We know our weakness. Amen. But we never take any actions. Amen. To set it right. Hallelujah. எங்க அப்பா அப்படி, அதனால நான் அப்படி. We may say, because my father is like that, so I am. உங்க அப்பா நரகத்துக்கு போயிட்டாரு, போயிருவியா? Your father has gone to hell, would you also follow? செய்ய மாட்டோம் தானே. We will not follow, would we? எங்க அம்மா ரத்தம் அப்படி ஓடுது, அதனால நான் இப்படி ஏதாச்சும் ஒன்னு சொல்லிடுறோம் நீங்களா? You know, we come to a conclusion and say, I am like this because of my mother, I take her nature. ஆமா, ஒரு ஆளுக்கும் எந்த ரத்தமுமே ஓடக்கூடாது. See, for no person the blood should actually run. இயேசுவின் ரத்தம் ஓடணும் ஸ்பிரிட்ல. See, in the spiritual meaning, the blood of Jesus is the one that should run in your life. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. 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 நீங்களும் நானும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேணும் சகோதரரே. See, you and me should pay careful attention to this. நீங்களே லிஸ்ட் போடுங்களேன். You yourself come up with a list. சில பேர் நான் பார்த்திருக்கிறேன். See, some people I see. நானும் ஒழுங்கா தான் இருக்கணும்னு பார்க்கல, என்ன யாரோ பிரச்சனை பண்ணிடுறாங்க, நான் ரியாக்ட் பண்ணிடுறேன். They say, you know, I want to live a life proper in the sight of Lord, but people do something to me and distract me. புலி கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணலனா அது பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கும். See, even the lion, when it is not disturbed, it will go in its own way. என்ன நீங்க ஆடுறதுக்கு ஊர் பூரா மேடை போட்டு கொடுப்பா, நீ ஆடணுமா? See, என்ன பாஸ்டர் அது? நீ டான்ஸ் ஆடுறதுக்கு ஊர்ல எல்லா பயலும் வேர்வை சிந்தி உனக்கு மேடை போட்டு கொடுப்பான், நீ ஆடணும் டமாட்டு மால்னு. See, you have to put up that show, and for you to put up the show, do you want other people to build a stage for you? Your acting in your life is the stage to perform. Amen. Hallelujah. சொல்லலாம். Hallelujah. ஒரு ரெண்டு பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. Hallelujah. Hallelujah. The way you live for God, that is the platform upon which you can live. Amen. Hallelujah. Hallelujah. Otherwise you will collapse. Amen. Amen சொல்லலாம். Hallelujah. Amen சொல்ல முடியும். Hallelujah. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நினைக்க கூடாது. Why do you think as such? You shouldn't think. நீங்களும் நானும் எந்தெந்த காரியங்களை க்ளீன் அப் பண்ணணுமோ பண்ணுங்க சார். See, examine and identify the areas in your life that needs to be clean in the eyes of God. உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இயேசு சகலத்தையும் ஜெயித்தவர். See, the Lord who is in you and in me, he has overcome everything. ஒன்னால ஜெயிக்க முடியலனா இந்த உலகத்துல ஒரு பேராலயுமே முடியாது. See, if you as a Christian cannot overcome the world, then no man can. சில பேர் என்ன அப்படினா I haven't done anything wrong, இது I haven't done anything wrong அப்படினு சொல்வாங்க. Some people, they claim innocence and say they haven't done anything wrong. என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணும் பெருசா தவறு செய்யல. According to my conscience, I have not done anything wrong. கேட்ட மனசாட்சிக்கு தெரியுது நீ பயங்கரமான wrong. But the person who heard that, they know in their conscience that they are wrong. உங்களையும் என்னையும் குறித்து நீங்களோ நானோ சாட்சி கொள்ள கூடாது. See, you and me shouldn't testify about our own selves. இயேசுவை குறித்து வானத்திலிருந்து அப்பாவுடைய சத்தமே சாட்சியாய். See, even for the Lord Jesus Christ from heaven above, his father was a testament for him. இயேசுவை குறித்து அவரோடு இருந்த சீஷர்கள் ஒளியை பார்த்தோம், பிதாவினுடைய மகிமைக்கு ஒரே பேரான மகிமையை பார்த்தோம். His own disciples confessed and say that we saw the light of the only Son of God on this man. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்தோம். ஆமாப்பா நீ செஞ்சதெல்லாம் ரைட். It is the Lord who has to give you that signature of authority. I see no blame. I see no blame in you னு அப்பா சொன்னார்னா ஓகே தான். Even if the father says that he doesn't see any blame in you, then that is an acknowledgement. ரெவலேஷன்ல if you turn to the book of Revelation, ஏசியா மைனர்ல 7 சர்ச்சஸ்க்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுறார். we see that the Lord Jesus is writing this letter to the 7 churches. The very first church he is addressing is Ephesus church. Amen. Amen. Hallelujah. Very wonderful spiritual church. Amen.
ஒரு குறையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க அவங்கள்ட்ட தவறே பார்க்க முடியாத ஒரு சபை. See, it is a church where from a spiritual point of view you cannot find any fault. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, The Lord looks at them and he says, but you have lost the first love with me. Amen. நீ ஆதியில் என்னோடு கூர்ந்த அன்பை விட்டாய். He says you have fallen from your first love. அருமையான சகோதரியே, My beloved brother and sister in Christ, நீ எங்க இருந்து கீழ விழுந்திருக்கேன்னு தெரியுமா? do you know the state that you have fallen from? சார், நீங்க நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறது தப்பே கிடையாது. See, there is nothing wrong in you waking up 2 o'clock in the night and praying. நல்லா ஜெபி, உன்னை யார் வேணாம்னா? Nobody is stopping you from saying that prayer. நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ணியா? In all of the time you get, use it to pray to God. Do you have a love with your God? Amen. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. Are you waking up in the midnight because you love God? Hello. If you don't have that attitude, then you cannot bear fruit, my dear brothers and sisters. Very purpose is wrong. Amen. Hallelujah. 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 அதனால நீங்க வேற காரியத்துக்காண்டி எழுதி ஜெபிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல, பிரைமரி காசு இதுவா இருக்கணும். See, I'm not finding fault for you getting up and praying, but the primary cause should be based on your love for your God. அவர் சொல்றாரே, நீ பயங்கரமா இருக்கிற எபேசு சபையே, ஆனா எங்க உயரத்துல இருந்த நீ கீழ விழுந்துட்ட உனக்கு தெரியுமா? He says, oh church, you have been in such a high place, but you have stumbled and fallen. அவங்களுக்கும் ஆண்டவர் வார்ன் பண்றார், repent. Even for them the Lord gives them a warning, says, repent. Hallelujah. Hallelujah. Repent, otherwise you will perish. Amen. I will remove the lampstand from your life அப்படிங்கறாங்க. Hallelujah. Hallelujah. Amen. இங்க கனி கொடுக்காததை remove from my vineyard அப்படிங்கறாரு. அங்க சபைக்கு சொல்றார், I will remove my lampstand அப்படிங்கறாரு. See, in Luke we see the Lord saying that he will uproot those trees that haven't borne fruit, and in Revelation the same thing, that he will remove them from his sight. Be honest with you, my dear brothers and sisters. Hallelujah. How many of you sitting here really love each other? Amen. சொல்லுங்க. Hallelujah. நீங்க தான் சொல்லணும். See, it is you who should answer that question. John 15:12 இப்படி சொல்லுது. See, the Bible in John 15:12 says, நீ அவனை நேசிக்கிறது போல எல்லாரும் நேசிக்கணும்னு சொல்லல. the Bible doesn't say that as you love others, love everyone else. நான் உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அப்படி நீ மற்றவர்களை. He says, just as I have loved you, so love your neighbor. ஏன்னா நம்ம நேசம் அநேக வேளைகள்ல ரொம்ப 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 அநியாயமான நேசமா இருக்கு. Because the love we have many a time is not a genuine love when it comes from a human. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் பத்தியா, என்னை காட்டி கொடுக்க போறேன்னு நேசிக்கிறேன். எனக்கு முக்கியமா ஜெபம் பண்ணும்போது கொரட்டை விட்டு தூங்க போற பயலோ இவங்களையும் நான் நேசிக்கிறேன். எல்லா வேளையும் நான் நேசிக்கிறேன் பத்தியா, இது போல நீ மற்றவர்களை நேசி. See, when the Lord gives you that instruction, he quotes and saying, even those who do not deserve my love, the way I love them, that is the kind of love you should love your neighbor with. நான் ஒரே ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்வேன். See, there's one thing that I can accept. It is very very difficult to like everyone. Amen. Hallelujah. But God is not asking us to like everyone. God is asking us to love everyone. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Like, that depends upon the character manifestations upon every single personality. Hallelujah. Hallelujah. But love is not like that. Hallelujah. Amen சொல்றீங்களா? Hallelujah. Amen சொல்றீங்களா? Amen. ஒருத்தரை ஒருத்தர் அநியாயத்துக்கும் நேசம் செய்து வாழ வேண்டும். See, you and me should live our lives with unconditional love to our neighbors. Hallelujah. நமக்கு ஒரு சில பேரை பார்த்தா பிடிக்கவே இல்லை. See, some people when we look upon them, we don't like them. பாவம், நீங்க ஓபன் மைண்டட் பீப்புள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லாம பிடிக்காம இருக்கிறாங்க. See, some people are open minded, they can express that, but the others are not able to. ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யறது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். See, sometimes when we do certain things, people around us may not like it. அதுக்காக நம்ம அவங்களை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. So it is not, that does not call for your hatred towards those people. அந்த சின்ன பிள்ளைங்க அப்பப்போ வந்து ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி அப்பப்போ ஓடியாருது. See, the little kids, you know, like running in an Olympic race, they run towards the altar. எனக்கு என்ன ரொம்ப ஓடுங்கன்னு சொல்லி ஆசையாவா இருக்குது. See, do you really think that I desire for these kids to run? அவங்களும் பிள்ளைங்க நல்லா ஓடி பார்க்கட்டும்னு அப்பா அம்மா விடுறாங்களா? என்ன கிடையாது. Do you think the parents let go of those children because they want them to practice running here? We cannot like that. But we can still love those kids. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். Hallelujah. They are kids. Hallelujah. Amen. Hallelujah. We need to love everyone.
ஆண்டவர் அதுதான் சொல்றாரு எபேசு சபைக்கு, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டப்பா, நீ கீழே விழுந்துட்ட. See, that is what the instructions God gives to the church, saying that you have fallen from your first love. You are cut off from my tree, your branch has fallen off, please be careful அப்படிங்கறாங்க. Amen. Hallelujah. Hallelujah. நீ விழுந்துட்டப்பா, பிரான்ச்சே கட்டாயி கீழே விழுந்துருச்சு. He's saying you have already fallen, your branch is broken and fallen. நமக்கு அநேக பேர் மேல கசப்பு வந்துருது. See, many a time we have this bitterness to the people around us. பொறாமை வந்துருது. We have jealousy about them. ஐயோ சகோதரனே சகோதரி, இதெல்லாம் வந்துச்சு அப்படினா நாம் கனி கொடுக்கவே முடியாம. My beloved brother and sister in Christ, if this is the state of your character, then you will not be able to produce fruit for God. சில பேரை மன்னிக்க முடிய மாட்டேங்குது. See, some people we cannot forgive. சில பேர் மன்னிக்கிறோம்னு சொல்லிறோம், மறக்கவே மாட்டாங்க அவங்கள. See, sometimes we say, oh, I have forgiven you, but we cannot forget. அதாவது நம்ம அநேக வேளை நம்மளுடைய நண்பர்களை விட நம்மளுக்கு எதிராக செஞ்சவங்கள தான் அதிகமா ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருப்போம். See, many a times more than our friends, the people who have been unjust to us, they are the ones we remember often. ஆமா, அவங்களுடைய சோல் எப்ப பார்த்தாலும் அதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. See, their soul most of the time that is what they are pondering on. என் அருமையான சகோதரியே, My beloved brother and sister in Christ, எதெல்லாம் விடணுமோ விட்டுருங்க. all of those things that you have to shed, make sure you do. கலாத்தியர் 5வது அதிகாரத்தை போய் படிங்க. Go read Galatians chapter 5. 19வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் பாருங்க. From 19 to 29 read and meditate. மாம்சத்தின் காரியங்கள் சொல்லி இருக்குது நிறைய. It talks about those things of the flesh. அதெல்லாம் டிக் பண்ணி விட்டுருங்க ராஜா. Make sure that you identify those and shed those characters from your Christian life. நம்ம மிக அன்பான தேவனை சேவிக்கிறோம். See, the Lord who we worship is a Lord of great love. அதனால தான் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசுறாங்க. That is why the Lord is speaking as an instruction to you and me today. வருஷத்தின் கடைசில என்ன ஆத்மாவே ஸ்தோத்திரி அப்படினு சொல்லி நல்ல ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிருக்கலாம். See, I could have come in the year end and said, oh, the message that I'm going to do is an ordinary message. ஆண்டவர் ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி விட விரும்பவில்லை. See, but the Lord doesn't want to let go his children with an ordinary advice. நீ நித்தியமாய் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்ட ஜனம். You have been called to praise God as an everlasting place. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, not just on a Sunday, கூடுதல் நேரம் மாத்திரமல்ல, not only gather together in fellowship. உன் வாழ்க்கையே ஸ்தோத்திரமாய் மாற வேண்டிய ஒரு கூட்டம். Your whole life itself should become a praise to the Lord God. அது கனி கொடுத்தாதான் நடக்கும். That will happen only when you bear fruits in the eyes of God. அது கனி கொடுத்தாதான் சார் நடக்கும். Only when you bear fruits in the eyes of God will that take place. Hallelujah. Hallelujah. நம்ம அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படினா விட வேண்டியதே என்ன பண்றாங்க அப்படினா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து விட்டுறேன் பிரதர். See, all of the things that they have to let go, they come to a resolution saying we leave it from the 1st of January onwards. உனக்கு ஜனவரி 1 வரும்னு எவன் சொன்னது? See, who said that you will get January 1st in your life? Hallelujah. Hallelujah. அடுத்த நொடி என்ன ஆகும்னே உனக்கு எனக்கும் தெரியாது. See, you don't know what will happen to you the very next moment in your life. முதல்ல அந்த ஆட்டம் போடுறத நிப்பாட்டு. First, stop that dance that you are dancing around the bush. Hallelujah. Hallelujah. ஒண்ணும் கிடையாது. See, there is nothing for a man's life. ஜோசியக்காரன் நீண்ட ஆயுள்னு சொல்லிருக்கானே. Has the astrologer said that you have a long life? நம்மளுக்குலாம் லாங் லைஃப் அப்படினு சொல்லிருக்கானா? Is any astrologer come in and given you such a word? நல்லா விசாரி பாருங்க, சொன்னவனே காலியாயிரு. See, go and examine and see the very person who gave you that itself might have been perished. எனது ஆயுள் சக்கரம் என் கர்த்தருடைய கரத்துல. See, my life pivots in the hand of the Lord. Hallelujah. கர்த்தருடைய நன்மையான காரியங்களை not even dare to delay for a second. Amen. Hallelujah. Hallelujah. Let alone for a minute. Hallelujah. Amen. That moment, that instance, that nanosecond you should start to do that. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? Thank you, Lord. ஒரு young wife வீட்ல ரொம்ப எளித்தல்ல. See, there is a story about a young wife and she's in a house infested with rats. புருஷன்ட்ட மவுஸ் ட்ராப் வாங்கிட்டு வர சொல்லி. So she gave the husband an instruction to buy a mouse trap. அப்படினோன நைட் எல்லாம் நிறைய பிடிச்சிருச்சு அந்த அம்மா. And then that first night she went and caught many of the rats. அடுத்த நாள் இவர் திரும்பி வேலைக்கு போயிருக்காரு. Second day the gentleman went to his work. ஏங்க ஒரு மவுஸ் ட்ராப் வாங்கிட்டு வாங்க அப்படினு. And she said, darling, get me another mouse trap. அவர் சொன்னாரு, "நம்ம நேத்தனமா வாங்கி கொடுத்தேன்" அப்படின்றார். He said, only yesterday I bought you a mouse trap. இல்ல அதெல்லாம் எலி எல்லாம் புடிச்சி உள்ளே வச்சிருக்கேன் அப்படி. He said, oh, I've caught the rats in that trap and I've set it aside. இன்னைக்கு நிறைய பேர், many people today, இவங்க நிறைய காரியங்கள் எதை விடணுமோ இவனே புடிச்சி வச்சிருக்கான். See, people, all of the things that they have to shed, they've got hold of it and they're keeping it safely. அப்பப்ப மிரட்டலாம்ல அடுத்தவங்கள. See, because அப்பப்ப மிரட்டலாம்ல. See, because they can use that bad character to threaten others. நான் மாத்திரம் ரட்சிக்கப்படாம இருந்தேன்.
If I really haven't tasted salvation, நான் மாத்திரம் பழைய ராஜன் ராபட்டா இருந்தேன். if I was that old fellow, என்ன நீ அதே ராஜன் நம்ம தான் மாறவே இல்லை. see, what does that mean? You're the same person, you haven't changed. நான் தான் அப்படின்னு எப்போ வருதோ அது வரைக்கும் ஐயா ராசா அம்மாக்களா மாறலன்னு அர்த்தம். See, the day that you constantly draw attention to your self-centeredness, it means that you haven't changed. Hallelujah. Hallelujah. விட்டு பிடிச்சு தூக்கி எறியணும். See, you have to take and shed and throw it away the bad. சிலதை நெருப்புல கொளுத்தணும். Some of the thing you have to put it into the fire and burn it. Hallelujah. Hallelujah. Don't clean it and keep it. Amen. Okay? Hallelujah. Clean it and get rid of it. ஒரு ஹalleluya சொல்லலாம். Amen. சத்தமா சொல்ல முடியும். Hallelujah. வீட்ல நல்லா எதையாவது க்ளீன் பண்ணிட்டு டஸ்ட்பின் அப்படியே வச்சிருக்கீங்களா ஒரு வருஷமா? Do you clean your home and then the garbage, do you keep it preserved in your house for a whole year? கொஞ்ச நேரம் கூட நம்மளால அந்த வாடையை தாங்க முடியல. See, even for a little while we can't put up with that stink. We don't use with those things. Amen. But still that is not right. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. Clean it and get rid of it. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுடைய மாம்ச பலவீனங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும் சாதனை. See, the weaknesses in your flesh may be anything, my beloved. சில பேர் உண்மையாவே போய் பேசுவோம். See, some people truly they will lie. ஆமா, அவங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி போய் சொல்றாங்க. See, lying is like eating a banana. A compulsive liar category. Amen. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி போய் சொல்ற மாதிரி யாரும் உட்கார்ந்திருக்கீங்களா இங்க? See, as any people here with such a nature? எதுக்கு இத சொல்றேன்னு எனக்கு தெரியல. I don't know why I'm saying that. நீ விளையாட்டுக்கு சொன்னேன்னு கூட சொல்ல கூடாது. You shouldn't even say that for play I'm saying that. ஆமா, நீ விளையாட்டுக்கு சொல்றதுக்கு எனக்கு என்ன வேஸ்ட் டைமா? See, for you to playfully lie, do you think my life is of a waste? சின்ன போய் தானே பிரதர் சில பேர். Some people say, oh, it is a tiny weeny lie. ஆமா ஆமா, கொஞ்சோண்டு ஒரு செட்டு விஷத்தை தினைக்கும் ஒரு சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டு go take one drop of poison and see what happens to you. Hallelujah. Hallelujah. மார்க் 16 வேலை செய்யுதுன்னு சொல்ல கூடாது. We shouldn't say that Mark 14:14 is coming together. விஷத்தை கொடுத்தாலும் சாக மாட்டாங்கன்னு அதுல போட்டுருக்கு. It says in that even if you drink the deadliest poison, it will not affect us. நீ செஞ்சு பாரு, கொஞ்ச நாள் செத்துருவ. See, try it and see. If you truly don't have faith, you might die. Hallelujah. Hallelujah. சின்னதோ பெருசோ மனம் திரும்பினா திரும்ப வேண்டும். Whether it is small or big, when you want to repent, at that moment you should repent. நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளவு ஆணித்தரமா கடைசி வாரம் இப்படி பேசுறாங்கன்னா, there is a big blessing waiting in our door. Amen. Hallelujah. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். Hallelujah. நீ இதே அழுக்கோட நீ புது வருஷத்துல வந்து புது வாக்குத்தத்தத்தை கேட்டு நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. See, with the same dirt that you are carrying, what is the point of you entering a new year? Hallelujah. Hallelujah. விட வேண்டியதை விட்டுருங்க சகோதரனே Oh, சகோதரி. shed those that you have to in the presence of God. என்னால முடியலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. Don't come and say that it is not possible for me to do that. நீங்க முயற்சி செய்தா தோத்து தான் போவீங்க. If you do it on your own effort, you will definitely fail. Give the lead to the Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. Let him start to control our life. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. That is for the very purpose that Holy Spirit is given in our life. Amen. Hallelujah. Hallelujah. நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எனக்கு சுகமளிக்கிற வரங்கள், இதெல்லாம் விட எனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்தவானை என்னை நடத்துவதற்காக. See, the Holy Spirit has given you not just for you to speak in tongues or heal, but it is for you to purify yourself. First repent சொன்னோம். Amen. ரெண்டாவது clean up அப்படினு சொன்னோம். The second we talked about cleaning up. Third வந்து shape up. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Shape up பண்ணனும். See, we have to shape up our life. நீங்க நம்ம எல்லாம் தினைக்கு எக்சர்சைஸ்லாம் பண்றீங்களா? See, some people in our homes today we exercise. ஆமா, வீட்ல எல்லாம் சில பேர் அந்த என்னது இந்த ட்ரெட்மில்ல அந்த ரன்னிங் மிஷின்லாம் வச்சு டொங்கு 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 டொங்குன்னு ஓடுவாங்க. Some people have the treadmills in their home and they thunder and run on it. அதுல ஏறி முச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு கேலரி உள்ள ஒரு பர்கர் எடுத்து சாப்பிடுறது. See, they go and they spend on the treadmill and then they come off and eat a great big burger. I am so tired, you know. They come and say amen. Hallelujah. Hallelujah. அத பார்த்தே புருஷன்காரன் டயர்ட் ஆயிட்டான். See. Hallelujah. Hallelujah. நானும் என்னென்னமோ குறைக்கணும்னு பார்க்கிறேன், முடியவே இல்லை. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் மனைவிகளும் சொல்ல, ஆம்பளைங்களையும் சொல்ல வரேன்.
See, I am not only pointing to the women, it's also to the men that my message is. அதாவது ஒரு கணவனாரு மனைவிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் பாரு 31ஆம் தேதி டிசம்பர் நான் போடுறேன் வெயிட் அப்படின்னு சொல்லி 20 கிலோ குறைஞ்சிருக்கும் பாரு அப்படின்னா. See, one man challenges his wife and says, by the 31st of December 20 stones I'm going to lose. 31ஆம் தேதி வந்துருச்சு. 31st of December came. வயித்து அப்படியே எக்கிக்கிட்டு நிக்கிட்டு இருக்கான். He's pulling up his tummy so that he wants to show he's got a flat stomach. ஆமா சார் வயிறு அவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. Because his tummy has become like a pot. அந்த அம்மா கேக்குது, ஏன் வயிறு அப்படி ஏக்குற அப்படின்னு. So the wife is asking, why are you pulling in your tummy? அப்பயாவது ஸ்கேல்ல நம்பர் தெரியுதான்னு பார்க்கறேன். She says, I want to make sure that at least then I can look at the scale, the number on it. சில பேருடைய ரெசல்யூஷன் பொளப்பு இப்படி நாரி கிடக்கு. See, some people's resolution, this is the state of those. உன்னை யாரையா எடுக்க சொன்னது? See, who asked you to come and take that up challenge? ஹalleluya. கொஞ்சம் மரியாதை பொண்டாட்டிட்டு இருந்ததும் போயிடுச்சா? Amen. Have you not lost the respect from your wife? யாருக்குவே இந்த ஆளு எது சொன்னாலும் செய்ய மாட்டாருன்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். See, the wife knows that this fellow, if he says anything, he will not accomplish it. இதுல இப்படி வேற செஞ்சிக்கிட்டு. Now you've done this thing to add to that list. Hallelujah. Hallelujah. Shape up. Amen. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி பிசிக்கல் எக்சர்சைஸ் பாடிக்கோ அதுபோல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சோலுக்கு I need to do some spiritual exercise. See, just like we need exercise for our bodies, we need spiritual exercise in our relationship with God. ஸ்டார்டிங்ல எக்சர்சைஸ் கஷ்டமா தான். See, when we begin an exercise at the beginning, it will be difficult. ஆனா நீ ஆரம்பிச்சிட்டனா you cannot stop. See, because once you start exercising, you will not be able to stop. Because you will start to experience the benefits of those things. Amen. Hallelujah. Hallelujah. அதனுடைய பெனிஃபிட் தெரியும் போது அந்த ருசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படினா நீ விட மாட்ட. See, once you taste and you see, you will not be able to let go. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஏன் சில பேரால ஜெபிக்க முடியல? Why some people are not able to spend time in prayer? ஜனவரி 1ஆம் தேதி ரெசல்யூஷன் எடுத்துப்போம். They take a resolution on the 1st of January saying, I am going to do this. சென்னைக்கு 5 மணிக்கு டான் எந்திரிச்சு டான் பிரேயர் பண்ணுவேன். They say that I am going to wake up on the dot at 5 o'clock and go down on my knees. எத்தனை நாள் 5 மணிக்கு நீங்க புரண்டு படுத்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. See, you don't even know how many of those days in the year that you turned around and went back to sleep at 5. சில பேர் சொல்லாம 4 மணிக்குலாம் எந்திரிச்சு ஜெபிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. See, there are some people who don't even say that. They wake up at 4 in the morning and they pray well in the presence of God. Hallelujah. Hallelujah. ஜெபிக்கணும் சார். See, you have to pray. கர்த்தரோட நான் அவருடைய திராட்சை செடியில நான் கிளையா ஒட்டப்பட்டிருக்கேன் அப்படினா எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் வேண்டும். See, if I am a branch of the vine of the Lord Jesus Christ, then there needs to be a firm relationship with him. அது அவர் எனக்கு வச்சிருக்கிற ஒரே ஒரு காரியம் ஜெபம். See, the one thing that he has kept for us to accomplish that relationship is prayer. Hallelujah. Hallelujah. Colossians 4:2 இப்படி சொல்லுகிறது. Devote yourself to prayer. Amen. Hallelujah. Hallelujah. Don't pray அப்படி go and pray not devote. Unless you devote yourself to your routine, unless you devote yourself to do some exercise, you will never accomplish it. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அதனால சொல்லுகிறது உன்னை அர்ப்பணி ஜெபத்துக்கு உன்னை அர்ப்பணித்தரே. That is why it says devote yourself to prayer. Hallelujah. Hallelujah. அதே போல God's word devote பண்ணணும். See, you also have to devote your time meditating on the word of God. ஆமா நான் நிறைய பேர் சில பேர் பார்க்கறேன் இங்க சபைக்கு வரும்போதே பைபிள் காணோம். See, many people who come to church, when they come to church itself, they don't have a Bible in their hand. அதனால இங்க பைபிள்ல இருக்கிறவங்களா சிலோவோ மாதிரி பெரிய ஆள் நினைச்சுக்க வேணாம். So maybe those people who carry the Bible, don't think too much of yourselves. பைபிள் எதுக்குப்பா அவனுக்கு கொடுத்திருக்கு? Why has the God given you a Bible? கொண்டு வரணும் சபைக்கு. You have to bring it to church. Hallelujah. Hallelujah. அப்படிலாம் யூஸ் பண்ணலனா எனக்கு இங்க வந்து கூட நான் வேற யாருக்காவது கொடுத்து. See, if you don't want to use those Bibles you have, come and give it to me. I will give it to people who can use it. Don't mock your God. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Amen. Do not mock your God. Amen. பரியாசம் பண்ண கூடாதியா? See, you shouldn't mock the holy Lord. Hallelujah. Hallelujah. வீட்ல நான் படிக்கலன்னு நான் சொல்லவே இல்ல. நான் அதுக்கெல்லாம் வரல. See, I'm not coming to a conclusion that you don't read your Bibles in your home. When you come here, come with some spiritual discipline. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு சின்ன பிள்ளைங்க ஓடியாரதே நம்ம தடுத்து அந்த பிள்ளைகளை சரி பண்ண முயற்சி செய்றோம். தகப்பன் நம்ம பிள்ளைங்க எல்லாம் செய்றாங்க. See, when a young child runs up to the altar, we attempt to discipline that child. எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா உண்டு. See, for me, I have much more such responsibilities. என்னடா அது சின்ன பிள்ளைத்தனமா பாஸ்டர் பேசுறாரே அப்படினு நினைக்க கூடாது. See, some people may come to a conclusion and saying that I'm speaking childlike. திரும்பவும் சொல்றேன், மொபைல்லலாம் பார்த்து படிக்காதீங்க. See, don't use the mobile phone
to read from. மொபைல்ல என்னென்னலாம் பாக்குறீங்க நீங்க? See, what are all the other things that you're reading on your mobile phone? அல்லேலூயா சொல்லலாமா? அதிலே வந்து நீ தேவனுடைய வசனத்தையும் பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். See, my humble opinion is that the same device that you use for various other purposes, you can't put the word of God on it. இது அவ்வளவு வெயிட்டா இருக்காப்பா? See, is the Bible so heavy for you to carry around? இருந்தாலும் பரவாயில்ல தூக்கு. Even if it is heavy, never mind, carry it. உன் வாழ்க்கை லைட்லெஸ்ஸா போடும். See, your life will become lightless if not. ஹalleluya. Hallelujah. உங்க வாழ்க்கையோட weight லெஸ்ஸா போகும் சார். See, the burdens in your life will become less when you carry the Bible. Hallelujah. Hallelujah. Devote yourself to prayer. Devote yourself to meditating. Hallelujah. 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 உனக்கு ஒண்ணுமே புரியல அப்படினு சொல்ல கூடாது. See, don't say that I can't understand anything. நீ படிக்கிற நேரம் எல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சா? See, when you learned in your school, do you think that everything you learned you were able to understand? காலேஜ்ல புரியாமே பாஸ் பண்ணிட்டு வரல? See, have we not passed in our colleges by reading and not even understanding, just remembering it? அப்படியே கட்டம் பண்ணி பேஜ் நம்பர்லாம் சில பேர் எழுதி வச்சிட்டு வந்திருக்காங்க. See, some people have, so they remember it so well that they even write down the page numbers. Hallelujah. 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 உன்னை தேத்தி கொண்டு வந்திருச்சேப்பா UK வரைக்கும். See, that kind of an attitude has brought you even up to UK. ஐயோ சீலோமோட நீங்களும் நானும் பெரியாளா? See, are you and me more greater than those people? இந்த ராஜன் ராபர்ட்டோட ஐடில நம்ம சகோதரனோட ஐடில உங்களோட நிறைய பேர் நல்ல திறமையானவங்க இருக்காங்க. There are many people in the field of the IT who are much more talented than me and you. Hallelujah. Hallelujah. அப்பா கிருபை இங்க கொண்டு It is the grace of God that he has brought you here. Amen. Hallelujah. 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 அப்பா கிருபை வேற ஒண்ணும் கிடையாது. See, it is because of the grace of God, nothing else that it is for you to desire. 2 Timothy 3:16 and 17 இப்படி சொல்லுது. The Bible in 2 Scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்ல முடியுமா? Hallelujah. Good work refers to bearing fruit. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. 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 சகோதரனே சகோதரியே. Oh my beloved brother and sister in Christ. புரியலனாலும் பரவாயில்லையா? Even if you don't understand, it is okay. ஆண்டவருக்கு உன்னை நன்றாய் புரியும். The Lord understands you very well. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை நன்றாய் புரியும். The Holy Spirit understands you very well. Hallelujah. Hallelujah. நீ ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு read the word of God. தியானம் பண்ணு. Meditate on his word. அவனுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தும். And then it will raise you up to the threshold where you will be able to bear fruit for the Lord. உன்னை சரியான காரியங்களை சிந்திக்க வைக்கும். He will make you to he would put the right thoughts in your mind. சிந்திச்சாதானே சரியான காரியங்களை செயல்படுத்த. See, only when you have the right thoughts in your mind will you be able to put that in action. Everything starts from here. Amen. Hallelujah. Hallelujah. Our thoughts leads to purposes. Amen. Purposes leads to actions. Actions becomes your habit. Habit decides your character. And your character defines your destiny. Thank you, Lord. Hallelujah. Amen. ஒரு சத்தம் hallelujah. Hallelujah. Nobody can escape. Hallelujah. Amen. Our thinking process, the worry only thing can change. That is the God's word. Amen. Hallelujah. Hallelujah. அப்பாடே வசனம் மாத்திரம் அவருடைய இரத்தத்தில் எழுதப்பட்டது. See, the word of God has been written in the precious blood of our Lord. Doing the right thing is very very important. அதான் என்ன ஷேப் அப் பண்ணும். Amen. Hallelujah. 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 ஷேப் அப் பண்ணனும்னா I need to do the right things இல்லீங்களா? Amen. Hallelujah. Hallelujah. ஒருத்தன் டாக்டர்ட்ட போய் ரொம்ப obesity ஆயிருச்சு. அவன் போய் டாக்டர்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஐயா நான் இந்த மாதிரி ரொம்ப எடை கூட போயிட்டேன். ஏதாச்சும் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படினு சொல்லி. See, an obese man went to the doctor and asked for a prescription to reduce his weight. அவரு ஒரு சிலதெல்லாம் கொடுத்து இத காலையில சாப்பிடு, இத மத்தியானம் சாப்பிடு, இத நைட் சாப்பிடுன்னு இருக்காரு. So the Lord prescribed certain medication and told him when he should have them. ஆமா அவன் இதெல்லாம் கேட்டிட்டு இதுதான் சாப்பாட்டுக்கு முன்பா சாப்பாட்டுக்கு அப்புறமான்னு கேட்டிருக்கான். So he came and asked all of this medication before the meals or after the meals. அவர் மெடிசினா கொடுத்ததே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மீல் தான். See, the food that the medicine itself was a limited meal that the doctor prescribed. Hallelujah. அதே மீல் தெரியாம இத சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமான்னு கேட்டிருக்கான். He didn't even understand that and he thought that was that medication before a meal. Hallelujah. Hallelujah. எப்படி ஷேப் அப் ஆக முடியும்? How will he be able to shape up? Hallelujah. Hallelujah. We need to put the things in the right way. Thank you, Lord. அது நம்ம கையில தான் இருக்குது. It is in your hands. சகோதரனே சகோதரியே. My beloved brother and sister. என்னுடைய தோட்டக்காரன் எனக்காக பரிந்து பேசுவார். See, the gardener will plead in your stead. என்னை கொத்தி போடுவார். He will dig around you. அதுக்கு இடம் கொடுப்பது நான் தான். It is you who has to give the place though. Hallelujah. Hallelujah. என்ன தொடாதீங்க.
Don't touch me. Hallelujah. Don't come to such a conclusion. எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் விட்டுறாதீங்க. You don't say to the Lord, Lord, I don't want to go through the difficult circumstances. ஆண்டவர் கொத்தி உரம் போட முடியாது. See, then the Lord will not be able to dig around you and fertilize you. 2 தீமோத்தேயு 3:16-17 அதான சொன்னுச்சு. Is that not what the book of Timothy said in 3:14? Hallelujah. Hallelujah. சில பேரை மன்னிக்க முடியல. See, some people it is impossible for them to forgive. Hallelujah. Hallelujah. மன்னிக்கிறது அவனுக்கு நல்லது கிடையாது சார், முதல்ல உனக்கு நல்லது. See, forgiving somebody, the benefiter is you apart from the other. நீங்க என்னமோ பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்தவன் மன்னிச்சிட்டு அப்படின்னு பெருசா மன்னிக்கிறது முதல்ல எனக்கு நல்லது. See, the first thing which is of importance is when you forgive, it is good for your own self. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி யார் மேலயாச்சும் நீங்க இன்னும் மன்னிக்காம இருக்கீங்களா, உடனே செஞ்சிருங்கன்னு சொல்லுங்க. Hold your neighbor's hand and say, if you are yet to forgive somebody, forgive everyone. Hallelujah. 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 Oh, forgiveness, it is an appalling disease in Christianity. Amen. Hallelujah. Hallelujah. Unforgiveness is an appalling disease that will kill your life. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. அதனால தான் இயேசு சிலுவையில தொங்கும்போது முதல்ல அவங்களை மன்னிச்சு விட்டார். That is why even when the Lord was on the cross of Calvary, he first forgave those around him. யாரும் ரெக்வெஸ்ட் பண்ணல சார். See, nobody requested him for that forgiveness. சிலுவையில அறைஞ்சவங்க அப்படியே அழுது ஒப்பு கொடுத்தாங்களா அவர்ட்ட? Does the Bible say that those who put him on the cross of Calvary, they cried and asked for his forgiveness? Hallelujah. Hallelujah. You are not born to live with bitterness. Amen. Hallelujah. Hallelujah. You are not designed to live with bitterness and strife and envy. Hallelujah. Hallelujah. If it has come, remove it. Hallelujah. Amen. Give away. Hallelujah. ஒரு சிலதெல்லாம் Hallelujah. நம்ம தூக்கி எறியணும். That doesn't belong to me. Amen. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இப்போ இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீலிங்கை நம்மளே ஸ்டாப் பண்ணிடுறோம். See, because of these shortcomings, our very own healing we prevent it. படுத்தா சில பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா? See, some people when they go to bed, they can't even go to sleep. அடிப்படை 3 கேள்விகள். See, there are 3 fundamental questions. யார் மேலேயாச்சும் கசப்பா இருக்கணும். Do you have bitterness against somebody? இல்ல ஏதாச்சும் ரொம்ப பாவமான காரியங்களை செஞ்சுட்டு உன்னை தூங்க விடாம நீ, Or maybe you have done something sinful that is preventing you from sleeping soundly. இதெல்லாம் ஒத்துக்கொண்டுகிட்டு சரி பண்ண முடியாம இருக்கிற கடினமான மனம். And then a hardened heart that you cannot accept those 2 things and put the remedy in place. Hallelujah. Hallelujah. மன்னிங்க சார். Please learn to forgive. மன்னிங்க. Learn to forgive. மன்னிப்பு. Oh, that forgiveness. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லக்கூடாது. You shouldn't say it is ordinary. மன்னிப்பு. See, forgiveness is like a flower. It is a fruit. Amen. It is something like a fruit. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. That is a kind of fruit. Hallelujah. Amen. அவங்க டிசர்வ்டா அப்படின்னு பார்க்காத, you deserved better than anyone. Amen. That is the reason God is asking us to forgive anyone. Hallelujah. 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 செய்து பாருங்கள். Oh, put that into practice and see. நல்ல வேத வசனத்தை தியானிங்க. Meditate upon the word of God. ஐயோ நான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், சந்தோஷம். Keep it up. Up until now maybe you are enacting that is good. Psalm 1வது அதிகாரத்துல 1ல இருந்து 3 வசனங்களை படித்தீங்க. Psalms 1-1-3 the Bible says. அவன் எப்படி அல்லும் பகலும் தியானிக்கிறவன் எப்படினா நீர் கால்வாய்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருப்பான். He will be like a like a tree watered in a garden with a stream. Hallelujah. Hallelujah. ஏன் அந்த அத்திமரம் கனி கொடுக்க முடியல? Why does the fig tree not be able to bear fruit? வேர்ல கோளாறு. Because there is some problem in its roots. When there is a problem in the root, never try to hack the leaves. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ப்ராப்ளத்தை டீல் பண்ணாம எங்கேயோ எதையோ டீல் பண்ண கூடாது. Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு அந்த அத்திமரம் மத்தெல்லாம் வளருது, திராட்சை தோட்டலாம் வளருது, இது மாத்திரம் ஏன் வளரல? அதான் அவருக்கு கோபம். The Lord is angry saying the vine is growing but this fig tree is not able to grow and bear fruit. வேர் விடவில்லை. It is because it did not put its roots deep into the ground. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. வேர் இல்லாதனால தண்ணி அதுல பத்தல. See, because it did not have root, the water was not sufficient for it to bear the fruit. தண்ணி நல்லா போகாதனால சரியான நியூட்ரிஷன்ஸ் பிரான்ச்சஸ்க்கு போகல. Because the water wasn't in its reach, it wasn't able to send nutritions to its branches. அதனால கனி தர முடியல. And that is why it didn't bear fruit. Hallelujah. Hallelujah. கிளையிலே பிரச்சனை இல்ல, வேரிலே பிரச்சனை. See, there was no problem in the branches, the problem was in the root of that tree. John 15:2 இப்படி சொல்லுது. This is what the Bible says in John 15:2. கனி கடாத கிளைகளை கர்த்தர் அப்பா வெட்டி போடுவார். It says the Lord will
chop off branches that don't bear fruit. கொஞ்சம் கனி கொடுக்கிற கதிகளை ஆண்டவர் இன்னும் சுத்தம் பண்ணுவாராம். See, those branches that are bearing little fruit, he will prune. ஹalleluya. Hallelujah. அதே போல உங்களுடைய காரியங்கள் நீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. See, therefore, for some of the things you do, don't find fault with others. Don't blame others for your all wrong things. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பழமொழியே பொன்மொழி ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. Amen. Hallelujah. Hallelujah. The good things and the bad things is not coming from the other side. Hallelujah. Amen. Hallelujah. It's because of you only you are receiving the good and bad things. Amen. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் முதல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செய்யணும், they must be ready to take the accountability for their actions. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாருமே தெரியாம நிறைய காரியங்கள் பண்ணுவோம். See, many people, they make mistakes unknowingly. அதையே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. But you shouldn't use that as a pattern and follow it. We need to correct it. Hallelujah. Amen. We need to set it right. அதுதான் நான் உங்களுக்கு அன்பா சொல்ல வரேன். That is my humble advice to you. நீங்களும் நானும் மற்ற ஐயோ அந்த காரியம் இப்படி ஆனது அதனால நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா உனக்காண்டி உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கணும்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. Don't expect that every circumstance in this world will be favorable to you. Make every adversary as your opportunity. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. 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 Try to see every adversary in your life as the wonderful opportunity to step up your spiritual. Hallelujah. Hallelujah. Amen. Because of that only God is giving those opportunity to every one of us. Hallelujah. 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 அப்படிதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். That is how the Lord will shape and form you. கொஞ்சம் கொத்தி வெடு போடும்போது கஷ்டமா தான் இருக்கும். See, when he digs around you to put the fertilizer, it may be difficult. நீங்க இன்னைக்கே பாருங்க, என்னால பார்க்க முடியும் ஒரு சில பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்கீங்க. நான் கர்த்தருக்கு மிகுந்த ஸ்தோத்திரம் பண்றேன். கரங்களை தட்டி அவங்க சார்பா நன்றி செலுத்தலாம். Amen. Hallelujah. ரொம்ப நான் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் இந்த சபையில நிறைய பிள்ளைகளை நல்லா வளர்த்து. See, I myself was astonished that many people in our church have grown in the presence of God. Hallelujah. Hallelujah. கர்த்தரால முடியும் சார். See, the Lord can do anything. நம்ம அவர் கையில கொடுத்துட்டோம்னா எந்த சூழ்நிலையும் ஃப்ரூட் கொடுக்க உதவி செய்வார். See, when we commit ourselves into his hand, any circumstance he can turn into a fruit bearing circumstance. நட்டது எனது தோட்டக்காரன். See, the one who planted me is the gardener. என்னை சீர் பண்ணுகிறது என்னை தோட்டக்காரன். And the one who prunes me is the gardener. இந்த தோட்டக்காரன் யார் அப்படினா, and you know who that gardener is? எனக்காண்டி ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் கொடுத்த என் ஆண்டவர் இயேசு. He is the one who shed every drop of his blood on the cross of Calvary. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இவர் சரி பண்ணால் ஒளிய நான் எப்படி சரி பண்ணாம. See, unless the Lord puts things right, how can you accomplish? Hallelujah. 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 எனக்காக உயிரை கொடுத்தவர் என்னை அடித்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும். See, the Lord who gave me life, even if he were to slay me, it will be for my good. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய old habits ஒரு சில காரியங்களை விட்டுட்டு வரவே முடியல. See, many people are struggling to shed their old habits and character. உன்னுடைய அப்ரோச்சே தப்பு. See, your approach, that means is wrong. Give your lead to the Holy Spirit. Hallelujah. 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 யோசேப்பு இருந்தா சார். See, Joseph, the man of God. நீங்க நல்ல வேதத்துல ஜெனசிஸ்ல 42 அதிகாரத்துல இருந்து படித்து பாருங்க. See, when you read the book of Genesis in chapter 42, அவனுடைய கஷ்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. if you look at the trials that he went through, you will be astonished. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து. But the Bible says about Joseph. Genesis 49:22 ல இப்படி சொல்லுது. It says in Genesis 49:22, யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி. Joseph was a vine that bore fruit. அவனால எல்லா சூழ்நிலையுமே கனிதர முடியும். He was someone who was able to bear that fruit in any circumstance. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவமானப்படுத்தப்பட்டான். He was insulted by his own brothers. அடிமையாக விற்கப்பட்டான். He was sold as a slave. சிறையில வாதிக்கப்பட்டான். And he was thrown into prison. ஏதோ ஒரு எஜமான் வீட்டில் ஒரு தப்பு செய்யாம அதற்கும் அவன் அனுபவித்தான் சிறைவாசம். He had to go to prison for a fault that he did not do because of his master's wife. ஆனா அவன் எல்லா இடத்துலயுமே கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. But the Bible says in all of those instances the Lord was with him. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? Do you know why I'm saying that? கர்த்தர் அவனோடு இருந்தார்னா அவன் கர்த்தரோட இருந்திருக்கான்னு அர்த்தம். See, the reason, if God was with him, it means he chose to be with God too. Hallelujah. 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 அந்த யோசேப்பு என்ற கிளை கர்த்தரின் திராட்சை செடியிலே எப்பொழுதுமே இருந்தது. See, the branch of Joseph was always in the vine of the Lord Jesus Christ. Hallelujah சொல்லலாம். Hallelujah. சார் உங்களை என்னையும் கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே அவரோடு கூட அமர வைத்திருக்கிறார். See, the Lord has made you sit in the high places along with you. I can spiritually write all the time. Amen. Hallelujah. Hallelujah. Because I am sitting with my Lord Jesus Christ, who is my gardener. Amen. Who is my keeper. Hallelujah. 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 I can do everything right with the help of my Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Because in the spirit I am sitting along with him. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. What a wonderful privilege as a Christians we have. Amen. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, never give lamentable excuses anymore. Hallelujah. Hallelujah. Take it as a challenge. We will bear the fruit. Hallelujah. Amen. In every circumstances. Amen. கர்த்தர் எப்பவுமே செய்ய முடியும் சகோதரனே சகோதரி. See, the Lord can accomplish it any time, my beloved brother and sister. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆக்ஸ் 17வது அதிகாரத்திலே 30-31 இப்படி சொல்லுகிறது. The Lord says in the book of Acts 17 verses 30 and 31. அறியாமையின் காலங்களை கர்த்தர் அறியாதவர் போல இருந்தார். These times of ignorance God overlooked. ஒரு காலத்துல நம்ம அறியாம என்னென்னமோ செஞ்சிட்டோம். See, the times of your ignorance we might have done many things not pleasing to God. ஆனா இந்த நாட்களில் நம்மளோட தேவன் பேசுகிறார். But today the Lord is speaking to us. இனியும் நம்ம அறியாதவங்கன்னு சொல்லக்கூடாது. Even now you can't claim ignorance. Hallelujah. Hallelujah. தோட்டத்திலையும் கொண்டு வந்து வச்சிட்டாரு. The Lord has brought and planted you in his garden. எப்படியெல்லாம் கொத்தி உரம் போடணுமோ அதையும் செய்றார். The way he has to dig around you and give you fertilizer, he has done that. இனி கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். You definitely now have to bear fruit. Hallelujah. Hallelujah. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். That is what the Lord desires in your life. John 15:16 இப்படி சொல்லுகிறது. The Bible says in John 15:16, நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளப்பா. You, Lord, you haven't chosen me. நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். It is me who has chosen you, the Lord says. ஏன் தெரியுமா? Do you know why he says that? மிகுந்த கனிகளை கொடுக்கும். It is because you have to bear much fruit. Amen. Hallelujah. மிகுந்த கனிகளை கொடுக்கும். Because you should bear much fruit. அத்திமரத்துல in the fig tree, all the season there will be a fruit. Amen. Hallelujah. Hallelujah. Summer, winter, spring, allamas. Hallelujah. எல்லா சீசன்லையுமே ஒரு மரம் கனி கொடுக்கும்னா குறைந்த பட்சம் 10 மாதமாவது அத்தி மரத்தில் நீங்கள் கனியை பறித்து சாப்பிட முடியும். At least a minimum of 10 months you will be able to harvest figs from a fig tree. கர்த்தர் உங்களை என்னை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். That is how the Lord wants to bless you and me. இந்த வருஷ கடைசில in the end of this year as we come, let us examine ourselves. Amen. எவ்வளவு நம்ம கனி கொடுத்து வாழ்ந்திருக்கிறோம். How much have we borne fruit for the Lord? நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், everything should begin from yourself. My humble advice to you is the starting point should be from you. Start to love you. Amen. Okay. For that we need to love our God. Hallelujah. Amen. அது ரெண்டும் சரியா இருந்துச்சுனா வீட்ல எல்லாரையும் நேசிப்போம். See, if that is right, then love everybody in your home. அப்படியே சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகும், சபையில எல்லாரையும் நேசிக்கணும். And then your circle will grow wider and you will start loving everybody in the church. அப்படியே நம்மளுடைய சர்க்கிள் பெருசாகும். And then our circle will grow larger and larger. நம்ம கனி கொடுக்கிற ஏரியா பெருசாயிட்டே. And then the area that we bear fruit will start becoming larger. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த கனிகளை. That is why the Lord says much fruit you will bear. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வருஷ கடைசில ஒரு பிக் சேலஞ்ச கொடுக்கறாங்க. See, the Lord is giving you a great challenge as the year nears to an end. இதுவரைக்கும் நீ எப்படியோ இருந்துட்டப்பா. Maybe up until now you have been living one way or the other. இன்னைக்கு நம்ம இன்டர்செசர் நமக்கு வேண்டி ஜெபம் பண்றாங்க ஏசப்பா. But today our intercessor, the Lord is praying in for you. Let us check our heart. Amen. Amen. Hallelujah. அவர் நமக்கு ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்கார். The Lord has given one more year for you. Next year இந்த வருஷ கடைசில இதை விட ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கர்த்தர் கொடுக்கணும். Tomorrow, at the next year, at the end, when we come, the Lord must give us a much more blessed message for us. Not in this kind of way. Amen. Hallelujah. 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 ஆண்டவரே எங்களை ரொம்ப கனி கொடுக்க வச்சீங்கன்னு ஒரு நன்றி செலுத்துற ஒரு தேவ செய்தி. The message should be that, Lord, you have given us the ability to bear much fruit for you. Amen. ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். Because he is our owner, he is expecting a fruit from us. Amen. Thank you, Lord. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம் எல்லாம்.